ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு லேர்னிங் செட்டப், நான் உங்கள் ஆலன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அட்ராக்டிவான தம்ப்நெயிலை எப்படி நம்மளே உருவாக்குறது, ஐ மீன் நம்மளே கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இதை நான் ஒரு டாபிக் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த யூடியூப் வீடியோ பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, இந்த தம்ப்நெயில் மூலமாக தான் உருவாகும். யூடியூப் வீடியோஸுக்கும் அவுட்ஃபிட்ன்றது இந்த தம்ப்நெயில் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக இந்த தம்ப்நெயில் வைக்கிறீங்களோ, எஸ்பெஷலி பிகினர்ஸு, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தம்ப்நெயிலை வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோவுடைய ரீச் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த அப்ளிகேஷனை வச்சு யூடியூப் தம்ப்நெயில் மட்டும்தான் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் பேனர் கூட ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் அட்ராக்டிவான, ஸோ ரொம்ப மாடர்னான பேனர் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோட சேனல் பேனரை கூட பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட சேனல் லோகோ, இன்னொன்று வந்து இன்னொரு செகண்ட் சேனல், அதாவது ஷார்ட் பிளாக்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயே வந்து பேனரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அதை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டுட்டோரியல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். அவ்வளோதான். அந்த இது நம்ம மொத்தம் 3 இதை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன், 2 வெப்சைட், இந்த 3 இதை வச்சு தான் ஒரு தம்ப்நெயில், ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் யூடியூப் பிகினர்ஸு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே வர ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உங்கள் மொபைல்லேயே வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். freepik.com அப்படின்ற வெப்சைட்டை வந்து நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அதாவது ஃப்ரீயான பேக்ரவுண்ட்ஸ் வந்து நிறைய இது இருக்குது. அது வந்து நல்ல குவாலிட்டியானது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கடைசி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலர் சர்ச்சஸில். அதில் அந்த ஃபஸ்ட் இருக்கிற பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் மேக்ஸிமம் இந்த பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்து என்னோடய வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த இப்போ கடைசியாக போட்ட 2 வீடியோக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ஸோ அது வெப்சைட்டாகவும் இருக்குது, அப்ளிகேஷனாகவும் இருக்குது. அது எது வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ remove.bg அப்படின்றது அந்த வெப்சைட்டோட நேம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஏதாவது ஃபோட்டோ நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் நம்ம ஃபோட்டோ தான் வைக்கும்போது அதோட பேக்ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் இமேஜை அப்லோட் பண்ணால் போதும், அதுவே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ அந்த ஃபோட்டோ வந்து எப்படி அது எரேஸ் ஆகுது நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்டு நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அதுவே அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எரேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வெப்சைட்டு தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாதவங்க வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் உள்ளது எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஃபோட்டோ மட்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து மேலே எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வேணால் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வேணுமோ எடிட்டிங்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இப்போ நான் காமிக்கிறேன், டக்குன்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்டு வெறும் ஒரு பிளைன் கலராக வைக்கணுன்னால வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படினாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிளராக இப்போ வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதில் யூஸ் பண்ணி நீங்கள் இதிலே வந்து எடிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது பிக்சல் லேப் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதுவும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் பிக்சரு, அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்சர், இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் தம்ப்நெயிலாக வந்து நம்ம இதில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இது வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிக்சல் லேப் வந்து தனியாக ஒரு டுட்டோரியல் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு தனி ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல டூல். நம்ம அந்த
தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் சேனல் பேனர் ரெடி பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஒரு டூலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அது. அதனால் அதில் எந்த ஒரு பெய்டு இது வந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ரன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு இது வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிக்சர் ப்ளஸ் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன். இன்னும் நிறைய ஆனால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை.